அப்போ பாஜக தரப்பிலிருந்து அன்புமணி ராமதாஸுக்கு வேறு ஏதாவது மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதா? நீ கூட்டணிக்கு வரல அப்படின்னா தைலாபுரம் தோட்டத்து வாசல் ஆக்சிடென்ட் ஆயிரும். யாருக்கு தெரியும்? அது ராமதாஸ் அடுத்து அன்புமணி வந்து அழுதாரு அப்படின்னா, அன்புமணி வந்து ஜூஸ் போட்டாரு அப்படின்னா, இப்ப பங்கனப்பள்ளி ஜூஸா செந்தூரப்பழ ஜூஸா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு நடுவுல எந்த ஜூஸ்ன்ற போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து இவங்க பண்ணக்கூடிய அரசியல் அப்படின்றது இன்னைக்கு ராமதாஸ்ட்ட என்ன பிளான் இருக்கு? இல்ல அன்புமணிட்ட தான் என்ன பிளான் இருக்கு? தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும்ன்றத தவிர அன்புமணி ராமதாஸுக்கு வேறு எந்த டிமாண்டாவது இருக்கிறதா? எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும்ன்ற ஆசை அவருக்கு இருக்கிறதா? இப்போ அதுல வந்து ஜி.கே. மணி அவர்கள் பாமகவுல வந்து இன்றைக்கும் வந்து அனைவராலும் அறியப்பட்ட ஒரு தலைவர் வந்து ஜி.கே. மணி. நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அவர் செயல்பட்டவர். அதே போல பல இடங்கள்லையும் வந்து பொது அடையாளத்தோடு அவர் வந்து தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர் தான். ஜே குரு போல தலித் வெறுப்பு பேச்சுக்களை ஜி.கே. மணி பேசி நம்ம பார்த்தது கிடையாது. அப்ப ஜி.கே. மணி வந்து ஒரு அப்பீலிங்கான ஒரு சாஃப்டான ஃபேஸ். எந்த மாதிரி அப்படின்னா பாஜகவை போல. பாஜகவுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாஜ்பாய் வந்து ரொம்ப சாஃப்டான ஃபேஸா இருப்பாரு. அத்வானி வந்து ரொம்ப ரகடான ஆளா இருப்பாரு. எதுவா இருந்தாலும் துணிச்சலா கருத்து சொல்றவரு அத்வானி. நிதானமா கருத்து சொல்றவர் யாரு? வாஜ்பாய். இது இவங்களுடைய பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸா? இல்ல. இது அந்த கட்சிக்காக அவர்கள் போட்டுக்கொண்ட வேடம். 2 பேருமே சம அளவில் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்து சமுதாயம் என்கின்ற பெயரில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் தான்றதுல யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய கடந்த காலம் இருக்கிறது. அப்போ இவர் வந்து ஒரு சாஃப்ட் ஃபேஸை காட்டுவாரு, அவர் வந்து ஒரு ஹார்டான ஃபேஸை காட்டுவாரு. இவர் களத்துல இவர் ஆட்சியில அப்படின்ற அந்த வேலை பிரிவினையை காட்டிக்கிறாங்க. அந்த போலதான் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் வந்து எல்லா அடாவடித்தனங்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது அன்புமணி ராமதாஸை வந்து இடையில சாஃப்டான ஃபேஸா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதனாலதான் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு இளைஞர்களின் முகம், எழுச்சி நாயகன், விஜய் பத்தி கருத்து சொல்றது, எல்லாருக்கும் பொதுவான நபரை அடையாளப்படுத்திக்கிறதுன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவரும் அக்கினி சிண்டியை போட்டு அழுக ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரே சாஃப்ட் ஃபேஸ் அந்த கட்சியில மிஞ்சி இருந்தது ஜி.கே. மணி தான். அவரையும் விரட்டி அடிப்பதற்கான எல்லா வேலைகளையும் அன்புமணி செய்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா 2022 மே மாசம் கூட்டம் நடத்தி அன்புமணி ராமதாஸுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார்கள். அதை பத்தி இன்னைக்கு ராமதாஸ் சொல்றாரு என்னன்னா, மே மாசம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. யாரு? ராமதாஸே ஓடி போயிட்டாரு. சொந்த தைலாபுர தோட்டத்தை விட்டு ஓடி போய் மகாபலிபுரத்துல ஒரு இடத்துல சரணாகதி அடைந்து அவர் யாருக்கும் தெரியாம ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு போயிருக்கிறாரு. சௌமியா அது தெரிந்து கொண்டு வந்தவர் 8 நாள்ல வந்து தலைவர் பதவியை மாத்திருவோம்னு சொல்றாங்க. ராமதாஸ் உண்மையிலேயே கட்சி வந்து மகனிடம் ஒப்படைக்க தயாராக இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொல்றாருல. அன்னைக்கு அவர் தயாராக இல்லாமல் இருந்திருந்தால், இல்லம்மா முடியாது, நீ கிளம்பு, அனுப்பியிருக்க வேண்டியதானே.